வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் சாப்பிடும் தயிர் உங்க உடலுக்கு நல்லதா அல்லது மெதுவாக பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? தயிர் உடலுக்கு குளிர்ச்சி தரும், செரிமானத்தை மேம்படுத்தும். ஆனால் தவறான உணவுகளோடு சேர்த்தால் அது நஞ்சாக மாறும். இந்த வீடியோல தயிருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத முக்கிய உணவுகளை பற்றி தான் முழுமையா தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். தயிரை வந்து கர்ட் யோகார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் நலத்தை பாதுகாக்கும், உடல் சூட்டை குறைக்கும், நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உடலுக்குள்ள அதிகரிக்க செய்யும். ஆனா தவறான உணவு சேர்க்கைகள் செரிமான கோளாறு, தோல் பிரச்சனை, உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுல தவிர்க்க வேண்டிய உணவு சேர்க்கையை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தயிர் பிளஸ் பழங்கள், எஸ்பெஷலி சிட்ரஸ் பழங்கள், அதாவது புளிப்பு சுவையுடைய பழங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். உதாரணம் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை, இந்த பழங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா தயிர் பிளஸ் புளிப்பு, பழங்கள் அமிலம், இது ரெண்டுமே சேரும்போது உடல்ல அமிலம் இன்பேலன்ஸ் ஆக்கப்படும். இதனால என்ன விளைவுகள் ஏற்படும்னா வயிற்றுப்போக்கு, ஃப்ளோட்டிங், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஒருபோதும் நம்ம ஆரஞ்சு, எலுமிச்சை இந்த மாதிரியான சிட்ரஸ் பழங்கள் கூட தயிரை சேர்த்து எடுக்கவே கூடாது. ப்ளஸ் சேர்த்து எடுக்கிறதுனா என்ன, தயிர் சாப்பிட்ட உடன் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தயிர் சாப்பாடு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சும்மா நார்மலாகவே தயிர் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு உடனே வந்து இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை சார்ந்த பழங்களையோ இல்லை ஜூஸையோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும் பொழுது தவறான ரியாக்ஷன்ஸ் ஆக்கப்படும் உங்கள் உடலில். அடுத்து ரெண்டாவது சேர்க்கை என்னன்னா தயிரும் மீன் தானுங்க. இது மிகவும் ஆபத்தான ஒரு காம்பினேஷனுங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நாம நார்மலாகவே தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு மீனையும் பொரிச்சு பக்கத்தில் வச்சு நல்லாவே சாப்பிடுவோம். நல்லா ஒரு ஃபுல் கட் கட்டுவோம். ஆனால் அந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால ஆனால் இது ஒரு தவறான சேர்க்கை. மீன் சூடு தரக்கூடிய உணவு, தயிர் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு. ஸோ சூடும் குளிர்ச்சியும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து தோல் நோய்களை ஏற்படுத்தும். முக்கியமாக வெள்ளை புள்ளிகளை ஏற்படுத்தும். ஸ்கின் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸை வந்து வர வைக்கும் இந்த ஒரு காம்பினேஷன். ஸோ ஒருபோதும் தயிரும் மீனும் சேர்க்காதீர்கள். இது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ தயிர் மீன் ரெண்டையுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சாப்பிட்டுட்டு, அது ஒருத்தவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்துருச்சு. டைஜஷன் ப்ராப்ளம், வாந்தி, வயிற்றால இந்த மாதிரி நிறையா வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குளுக்கோஸ் ஏற்றி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ தவறான சேர்க்கையை வந்து சாப்பிட்டதுனால தான். ஸோ அவங்க வந்து மீன் குழம்பு எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு பொரிச்ச மீனும் தயிரும் கொண்டான்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தயிர் மீன் காம்பினேஷன் மிகவும் ஆபத்தானது. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணாது, சிலருக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு தவறான காம்பினேஷன், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் பிளஸ் பால் தாங்க. இது பொதுவாக சிலர் செய்யக்கூடிய தவறு. ரெண்டுமே டைரி ப்ராடக்ட், ஓகேங்களா. இது ரெண்டுமே ஹெவியான ஒரு ஃபுட்டு. ஸோ செரிமானம் மந்தமாக்கப்படும், அசிடிட்டி அதிகரிக்கும். ஸோ இது இனிமே வந்து தயிரையும் பாலையும் சேர்த்து எடுத்துக்காதீங்க. ஸோ தயிர் சாப்பிட்ட உடனே வந்து பால் சம்மந்தமாக எதுவும் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சிலர் வந்து பால் சாதம் சாப்பிடுவாங்க, தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்னன்னா தயிர் ப்ளஸ் சிக்கன் மட்டன், இறைச்சி தாங்க. ஸோ தயிர் கூட சிக்கனையும் மட்டனையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றது, இது ரெண்டுமே குறிப்பாக இது ஹெவியான மீல்ஸ். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஓவர்லோடு ஆயிரும். எதுக்கு, நம்மளுடைய உடலுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகிரும். ஏன்னா தயிரும் ஒரு ஹெவியான மீல், இறைச்சி சிக்கனோ மட்டனோ, ஸோ அதுவும் ஒரு ஹெவியான ப்ரோட்டீன்ஸு. ஸோ அதுவும் ஒரு ஹெவியான மீல் தான். ஸோ ரெண்டையுமே எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். சிலருக்கு வந்து நஞ்சாகவே மாறிடும். ஸோ நஞ்சாக மாறி வயிற்றால வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இனிமே வந்து தயிர் கூட சிக்கன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். நீங்கள் என்ன சொல்லலாம், நான் வருஷம் ஃபுல்லாக தயிர் கூட சிக்கன் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சிக்கன் ப்ளஸ் ஆனியன் ரைத்தா வச்சு தான் சாப்பிட்றேன், எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இது வந்து எல்லாருக்கும்
ப்ராப்ளம் உண்டு பண்ணாது. சிலருக்கு வந்து ஸ்ட்ராங்கான பாடியாக இருக்கும், டைஜஷன் வேகமாகவே ஆயிரும். சிலருக்கு வந்து வீக்கான டைஜஷன் இருக்கும், செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு வந்து செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும். அப்புறம் வயதானவர்களுக்கும் செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே தவறான ஒரு சேர்க்கை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சேர்க்கை என்னன்னா தயிர் ப்ளஸ் மாம்பழம். இது நிறைய பேர் பண்ணுவாங்க, மேங்கோ லெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இது எல்லாரும் விரும்பியும் சாப்பிடக்கூடிய ஒரு காம்போ. ஆனால் இது ஸ்கின் ப்ராப்ளத்தை உண்டாக்கும், ஹீட் இம்பேலன்ஸை உருவாக்கும். சிலருக்கு வந்து பாதுகாப்பானது, ஆனால் டெய்லி வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து எப்பயோ ஒரு நாள் எடுத்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. சிலர்லாம் வந்து டெய்லி எடுத்துட்டு இருப்பாங்க. அது கோடைக்காலம் வந்துருச்சுன்னா தயிரும் கூலிங்காக இருக்குது, மாம்பழம் சீசனில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது சேர்த்து சாப்பிட்னாலும் மாம்பழம் சாப்பிட்ட உடனே தயிரோ எதுவும் சாப்பிடாதீர்கள். ஸோ இது ரொம்ப தவறானது, ஸ்கின் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அடுத்து நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் ப்ளஸ் வாழைப்பழம். தயிர் ப்ளஸ் வாழைப்பழம் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்போ ஒரு டைம் சாப்பிட்டால் ஓகே. அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா மியூக்கஸ் பில்டப் ஆகும், அலர்ஜி ஏற்படும். அடுத்து வந்து இதனால வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ அதனால எப்போயோ ஒரு டைம்ங்கிறது ஓகே, டெய்லி வேண்டாம். அடுத்து நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் ப்ளஸ் எண்ணெயில் பொரித்த உணவுகள் தாங்க. எக்ஸாம்பிள் பஜ்ஜி, வடை, பூரி. எல்லாரும் வந்து என்னென்னா தயிர் வடை வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு தவறான சேர்க்கை தாங்க. ஸோ எண்ணெயில் தயிர், எண்ணெய் ப்ளஸ் தயிர் அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்திடும். ஸோ கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தி அடுத்து உங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆயிரும். சிலருக்கு மாரடைப்பு, கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா பிரச்சனை ஏற்படும், ஹார்ட்டில் பிளாக் இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ வந்து இன்னுமே தயிர் ப்ளஸ் வடை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் டைஜஷனையும் ரொம்பவே ஸ்லோ பண்ணி விட்ரும். ஸோ இதனால இது ஒரு தவறான சேர்க்கை. அடுத்து நம்ம 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா தயிர் ப்ளஸ் தர்பூசணி. இது மிகவும் மோசமான ஒரு காம்பினேஷன். ஏன்னா வாட்டர்மெலன்கிறது ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடியது. ஆனால் தயிர்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாக டைஜஷன் ஆகிறது. ஸோ இந்த ஃபுட்டு வந்து ரெண்டுமே சேரும்போது நஞ்சாக மாறும் தன்மை கொண்டது. ஸோ இந்த 2 காம்பினேஷனையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ கோடை காலம் வந்துருச்சு, குளிர்ச்சியாக தயிர் சாப்பிடுவோம், தர்பூசணி சாப்பிடுவோம்னு நினச்சி 2ஐயும் சேர்த்து சாப்பிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காம்பினேஷன். இந்த தவறான காம்பினேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வயிற்றில் வீக்கம் ஏற்படும், ஃப்ளோட்டிங் ஏற்படும், அசிடிட்டி பிரச்சனை ஏற்படும், ஸ்கின் அலர்ஜி அங்கங்கே பார்க்கறதுக்கு தடிச்சிருக்கும், இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும், ஒயிட் ஸ்பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான தோல் நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும், அரிப்பு ஏற்படும், சொறி ஏற்படும், அடுத்து மயக்கமெல்லாம் வரும். ஸோ நிறைய மயக்கம் வரும், சிலருக்கு வாந்தி வயிற்றால கூட போகும். அடுத்து வந்து உங்களுடைய செரிமான பிரச்சனை, செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த காம்பினேஷனை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது நீண்ட காலமாக நீங்கள் தொடர்ந்து இப்படி தான் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், இப்படி தான் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடலில் மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிக்கும், உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும், இம்யூனிட் பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணலப்பா இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட் பவர் குறைய ஆரம்பிக்கும், பார்த்துக்கிறங்க. அதனால தான் சொல்கிறோம் இது ஒரு தவறான சேர்க்கை அப்படின்னு. சரியான முறையில் தயிரை சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். மதியானம் சாப்பிட்றது மிகவும் சிறந்தது. தயிர் வந்து மதியான சாதத்துக்கு கூட 1 கப் தயிர் வந்து எடுத்துக்கிறது மிகவும் நல்லது, ஆரோக்கியமானது. ஆனால் இரவில் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது மதியானம் சாப்பிடும்போதே நீங்கள் தயிர் கூட என்ன சேர்க்கணும், தயிர் கூட மிளகு ஜீரகத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா வெறும் தயிரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியம். அடுத்து பெஸ்ட்டான காம்பினேஷன் என்னன்னு பார்க்கலாம். தயிர் ப்ளஸ் சாதம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் தயிர் ப்ளஸ் வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் கோடை காலத்தில் இப்போ சீசன் தானே, தயிரும் வெள்ளரிக்காயும் சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். அடுத்து வந்து தயிர் ப்ளஸ் மோர்,
பட்டர் மில்க் ஸ்டைல்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து தயிர் ப்ளஸ் ஜீரகம் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டான நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி தான் தயிர சாப்பிடணும். தயிர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா சரியான முறையில சாப்பிட்டா தான் அது நல்லது. தவறான முறையில சாப்பிட்டால் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உடல் நலத்திற்காக இத மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீர்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.